உங்களால் React.js யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ கூட உங்களால் ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண முடியும். அது iOSலேயும் ரன் ஆகும், ஆண்ட்ராய்ட்லேயும் ரன் ஆகும். எப்படி ப்ரோ அப்படிங்கன்னா இந்த இடத்துல தான் ரியாக்ட் நேட்டிவ்ங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ போத் React.js அண்ட் React நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்தது தான். ஸோ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் React.jsல காம்பனன்ட்ஸ்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஹூக்ஸ்னா என்ன அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ கூட உங்களால் ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் React.jsல HTML டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. லைக் div, span, h1, paragraph, button, images சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் React நேட்டிவ்ல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நேட்டிவ் காம்பனன்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. லைக் எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வியூங்கிற காம்பனன்ட்டு, நீங்கள் டெக்ஸ்ட் ரிலேட்டடாக அதில் ஒன்று பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற காம்பனன்ட்டு, இமேஜுக்கு இமேஜ், அப்புறம் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன், டச்சபிள், ஒபாசிட்டி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா React.jsல உங்களால் டேரெக்டாக ஒரு CSS எழுதி அதை கிளாஸ் நேம் இங்கே வாங்கிக்கலாம். இல்லைனா டெய்ல்விண்ட் எழுதி உங்களை யூட்டிலிட்டி கிளாஸ் உங்களால் எழுதிக்க முடியும். ஆனால் React நேட்டிவ்ல அப்படி கிடையாது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டைல் ஷீட்டுங்கிற மாடியூல் React நேட்டிவ்ல இருந்து எடுத்து ஒரு ஆப்ஜெக்டாக CSS எழுதி நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு டெய்ல்விண்ட் மாதிரி தான் எனக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேட்டிவ் விண்டுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டெய்ல்விண்ட் மாதிரியே உங்களால் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம React ப்ராஜெக்ட்டுக்கு வீட்டுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி React நேட்டிவ்க்கு ரெண்டு டூல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா React நேட்டிவ் CLI. ஸோ எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக செட்டப் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து React அதோட எக்ஸ்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வேணும், நேட்டிவ் கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் React நேட்டிவ் CLI வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து React நேட்டிவ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் டாக்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.